வாங்கம்மா. உட்காருங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா பண்ணுது? அது ஏன் கேட்குறீங்க? ஒரே இடுப்பு வலி தாங்க முடியல. எத்தனை நாளா இருக்குங்க? அது ஒரு 3 நாளா முந்தா நாள் ராத்திரியிலிருந்து அப்படி ஒரு வலி. இடுப்பு மட்டும் வலிக்குதுங்களா இல்ல வேற ஏதாவது வலிக்குதா? அடிச்ச அடி இடிச்ச இடியில இடுப்பு மட்டும்தான் வலிக்குது. அடிச்ச அடி இடிச்ச இடி. இருமா, செக் பண்ணுவோம். கிட்ட வரீங்களா? இருங்க, நானே வரேன். இருமா, மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா என்ன நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு மேல மூச்சு விடுறதுல செத்துருவேன். இருக்குமா, அவசரப்படாதீங்க. மூச்சு இழுத்து விடுங்க. இன்னொரு டைம். என்ன உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். கை கட்டுங்க. பாருங்க, இருங்க. என்னத்த? மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விடுவா? இழுத்து விடுங்க நான் சொல்றேன். இந்த வலி எத்தனை நாளாமா இருக்கு? இப்பதானே சொன்னேன் 3 நாளா இருக்கு. 3 நாளா இருக்கு. மயக்கம் இருக்குங்களா? மயக்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை நாள் ஆகுதுங்க? கல்யாணம் ஐயா 365 நாள் ஆகுது. 1 வருஷம் தான் ஆகுதா? 1 வருஷம் தான் ஆகுது. உங்க வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்க? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வீட்டுல தான் இருக்காரு. வீட்டுலீங்களா? ஆமா. இருமா, கை காட்டுங்க. கை நல்லா மடக்குங்க. இப்படி பிரஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது இங்க வலி இருக்குங்களா? காலெல்லாம் இடுப்பு மட்டும்தான். இடுப்பு இங்க வலிக்குதுங்களா? இடுப்பு அங்கதான் வலிக்குது. எங்க? இங்கங்களா? ஆமா. அது அங்க இருந்து இந்த பக்கம், இந்த சைடு. இங்கெல்லாம் எந்த வலியும் இல்ல, பின்னாடி மட்டும்தான் வலிக்குது. வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்காரா ஊர்ல இருக்காருமா? ஆட என்னடா இது? இருமா, காரணம் இருக்கு, சொல்லுங்க. வீட்டுல தான் இருக்காருங்க. அப்புறம் ஃபாரின்ல இருக்காரான்னு கேட்டா வீட்டுல தான் இருக்காரா? வேற எங்க இருக்காரு? அப்ப கண்டிப்பா வலிக்குமா? கண்டிப்பா வலிக்கும். நானும் அததான் சொல்றேன். வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தாரு 3 நாளா. இது ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 2 நாள் டேப்லெட் எழுதி கொடுத்தா சரியாயிடும். நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், நான் மெடிக்கல்ல 2 நாள் டேப்லெட் வாங்கி போட்டுட்டேன், செட் ஆகல. ஏமா ஆகும்னா என்ன மாதிரி டாக்டர்கிட்ட வாங்க. மெடிக்கல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. எடுத்ததுமே டாக்டர் வந்தா பீஸ் கொடுக்கணும். என்னால முடியாது. அங்க உட்காருங்கம்மா, அங்க உட்காருங்க. எழுதி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் வந்து சீட்டு எழுதி கொடுக்குறேன். உங்க வீட்டுக்காரர் மட்டும் 1 வாரம் வெளில தங்க சொல்லுங்க. ஏன்? அவருக்கு தான் அந்த வலி வரும் தான். அவராலதான் அந்த வலியே வந்துச்சு. நான் சொல்றேங்க. அவர் 1 வாரம் வெளில தங்குவது, கேரளா கேரளா மும்பை இப்படி எங்கேயாவது அனுப்பிச்சு விடுங்க. ஏற்கனவே அந்த ஆள் 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கே வர்றாரு. நான் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றதுக்கும் அந்த ஆளை தொட்டு வலி நல்லா ஆகணும், நல்லா ஆகக்கூடாது உங்களுக்கு. எனக்கு வலி நல்லா ஆகணும் தான். அதுக்கு அவர் இப்போ வெளியில போனாதான் நல்லா ஆகும். அவருக்கு தான் வலி நிக்காது. அவர் வீட்டுல இருக்கனால ஏன் டாக்டர் எனக்கு இடுப்பு வலிக்குது? என்னப்பா, ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்க போறீங்க. இப்ப நீங்க கரு தரிச்சிருக்கீங்க, அதனாலதான் சொல்றோம். அந்த கரு நிலைச்சு நிக்கணும்ல, அவருக்கு கூட சேரக்கூடாது. அப்படியா? ஆமா. 1 மாசம் அப்படியே எங்கேயாவது அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு தான் டாக்டர் வந்தேன். அது தெரியாதுமா. சில பெண்களுக்கு வந்து தலை சுத்தல் வரும், சில பெண்கள் வந்து மாதவிடாய் நிற்கும், சில பெண்களுக்கு வந்து வாமிட் வரும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வலி. உலகத்துல எல்லா பெண்களுக்குமே மாசமானாங்கன்னா மாதவிடாய் நிக்கும். நின்னாதான் அதுக்கு பேர் மாசமா இருக்காங்க. டாக்டர் படிச்சு என்கிட்ட நீங்க விளக்குறீங்களா? நீங்க டாக்டர் படிச்சு மாதவிடாய் நிக்காமலும் இருக்கும். அப்படிலாம் எந்த லூசு டாக்டர் சொல்ல மாட்டான். சாரி டாக்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் சாரி கேட்டுட்டேன் டாக்டர். லூசு சாரி நெட்டாத்து கேட்டுட்டேன். அப்புறம் என்னங்க நீங்க பேசுறீங்க பாருங்க. நான் இடுப்பு வலிக்கு தானே டாக்டர் கேட்டேன். அதுதான் நான் சொல்றது கேளுங்களா. உங்களுக்கு வந்து இப்போ 1 வருஷம் கழிச்சு இப்பதான் கரு தரிச்சிருக்கு. பார்த்து மாடியில பார்த்து ஏறி இறங்கக்கூடாது, வெயிட் தூக்க கூடாது, நல்ல சத்தான ஃபுட் ஐட்டம் சாப்பிடுங்க. கனவுல பிரிச்சு இருங்க. அது ரொம்ப பிரிஞ்சு இருந்தா எப்படி டாக்டர் மாசமா இருக்க முடியும்? இப்போ உள்ள காலகட்டம்லாம் அப்படித்தாங்க. கடைசி ஆயிட்டாலே கனவுல 5 மாசம் பிரிஞ்சு இருந்தாதான் கரு நிக்கும். நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா கரு கலந்துரும். ஒண்ணு சேர்ந்தா கருவே வந்துச்சு. ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு, அதெல்லாம் ஆக்கணும்ல. ஆமா, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தா கரு கலந்துரும். அவ்வளவுதான். ஏன் டாக்டர் இப்படி அவசரமா? பாடி கண்டிஷன் அப்படி இருக்குங்க. என்ன என் பாடி கண்டிஷன் இருக்கு? உங்க பாடி கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. நான் மருந்து மாத்திரை எழுதி தரேன். நான் இடுப்பு வலிக்குதுன்னு வந்தேன், நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல.
நான் கர்ப்பமா இருக்கேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. உங்களுக்கு அம்மா சொன்னா புரியாதுமா. இல்லன்னா நீங்க லேடி டாக்டர்கிட்ட போயிருக்கணும். என்கிட்ட வந்தா இப்படிதான் சொல்ல முடியும். அது என்னமோ கரெக்ட் தான். இல்ல ஜென்ஸ் வந்திருக்கே படுங்க, நான் ஃபுல்லா செக் பண்றேன். எதுக்கு? அட படுங்களா. நான் இடுப்பு வலிக்குதுன்னா எங்கேயா படுக்க சொல்றேன்? அப்புறம் எப்படிதான் செக் பண்றது? சரி, அந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த லேபுக்கு போயிட்டு அந்த யூரின் பிடிச்ச டெஸ்ட் கொடுத்துருவாங்க. வெயிட் பண்றேன். ஐயா, ஒரு இடுப்பு வலிக்குதுன்னா யூரின் டெஸ்ட் கேப்ப காரணம் இருக்குமா? வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல நீங்க கடைசியா இருக்கீங்களான்னு எனக்கே டவுட்டா இருக்கு நீங்க பேசுற பேச்சு. எனக்கே போகவே டவுட்டா இருக்கு. இடுப்பு வலிக்குதுன்னு வந்தனே. நான் கேக்குறேன், இடுப்பு வலிக்குது தானே உங்ககிட்ட நான் வந்தேன். நீ வந்தது என்ன பண்ண? மேலே இழு, கீழே இழு, மேலே இழு, கீழே இழு, அப்புறம் முதுகுல வைக்கிற, அப்புறம் கைய பிடிக்கிற. இடுப்பு வலிக்குதா டாக்டர்? அந்த இடுப்பு வலிக்குதா இடுப்பாலையா முதல்ல நீ பிடிச்சிக்கணும். எந்த டாக்டரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூச்சு எல்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணுவாங்க. ஏன் மூச்சுல போய் நிக்கிறேன் நானே? இல்ல மூச்சுல முடியாம தவிக்கிறேன் நானே? ஏமா நீ போயிட்டு உன் வாயெல்லாம் உன் புருஷன் அடி. என்ன அடிக்காத? அடுத்த பேஷண்ட பார்க்கணும். போமா கிளம்பா. நீ இடுப்பு வலி டாக்டரா இல்ல எந்த வலி டாக்டர் தெரியல. இது வேற பக்கத்துல சொல்லி வேற அனுப்புறாங்க. இடுப்பு வலி டாக்டர் நல்லா பாப்பாரு. நீவி வர்ற அளவுக்கு அப்படி பாப்பா இருந்தாரு. நல்லா குடுக்குறியா உன் ட்ரீட்மெண்ட்? இந்த ஊர்ல நான் பெரிய டாக்டர்மா. என்ன பெரிய டாக்டர் மண்டையில வழுக்க தர இடத்துல பெரிய டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஏமா எந்த பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மண்டை இப்படி ஆயிடுச்சு? நீ என்னைய ட்ரீட்மெண்ட் பார்த்த? நீ நான் இடுப்பு வலிக்கு தானே வந்தேன். முழுசா உனக்கு காரணம் என்ன இழுத்துருப்பாங்க? வெளியில எடுத்துப்பாங்க. வெளியில எடுத்துப்பாங்க. என்ன இழுத்துருப்பாங்க? பேஷண்ட்ல செக் பண்ணி எந்த ஊரா என்ன? யாரு 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 யாரு? என்ன தெரியல? தெரியல. என்ன தெரியல? தெரியல. விக்கு வச்சிட்டு இருக்கியா? ஏன் வெளியில போய் சத்தம் போடுங்க. அடுத்து பேஷண்ட் பாக்க வெளிய போமா? எதுக்குன்னு கேக்குறேன். என்ன தெரியாது? யார் தெரியல? யார் ஏய், என்ன நினைச்சிருக்கீங்க? ஒரு பொம்பளை டாக்டர் இடுப்பு வலிக்குதுன்னு வந்தா ஏற்கனவே வீட்டுல பக்கத்துக்காரன் சண்டை போட்டாங்க. அவனை விளக்கி நானும் என் புருஷனை உருட்டி அவளை பிரிஞ்சு வச்சதுக்காக இடுப்பு வலியா வந்துச்சு. இந்த லூசு டாக்டர் நான் மாசமா இருக்கேன்னு சொல்றான். கல்யாணம் ஒரு எப்படியா மாசமா முடியும்? ஏமா 3 மாசத்துக்கு வயிறு இப்படி இருக்குது. 10 மாசமா எப்படி இருப்பா? அது கொழுப்பால சேர்ந்த வயிறியா? இதான் கர்ப்பம். அந்த கொழுப்புல தான் இப்படி பேசுது. வெளிய எடுத்து போய் பேசு. என்ன பாத்தீங்களா? என்ன படுக்க சொல்றோம் போல. நீ யாரியா முதல்ல? சோபால படுக்க வச்சு செக் பண்ணுங்க. யாரு? டாக்டர் நான் செக் பண்ணி சொல்றேன். நீ கம்பவுண்டர் நீ வேற வந்து செக் பண்ற. போய் வெளில. நீ யாரியா கம்பவுண்டர்? யாரியா டாக்டர்? வெளில போய் பண்ணுங்க. வெளில போய் பேசு. சார் நீங்க படுக்க வச்சு செக் பண்ணுங்க சார். எவன் முன்னாடி யாரையா படுக்க வச்சு செய்வீங்க? அதுக்குல சார் கட்டி இருக்கானு சொல்லி கட்டியா? அவன் என்னடா குட்டின்றான், நீ என்னடா கட்டின்ற? என்ன என்ன சொல்ல வரேன்னா? என்ன சொல்ல வர? சார் இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. இந்த பொம்பளை டாக்டரா புதுசா வர சொல்றேன். நீ என்ன கட்டுன்றா? ஏமா எப்படியே ஒரு டாக்டர் வந்து என்ன பாக்கதா டாக்டர். என்ன வச்சுக்க? பாக்கதா டாக்டர். நீ கட்டினாதான் ரவுடி. நான் ஆல்ரெடி ரவுடி. என்கிட்ட வச்சுக்கிட்டு ஏரியாவை வந்துட மாட்டேன். என்ன ரவுடி யாரு பாக்க? பாப்பமா டாக்டருக்கு உடம்பு சரியில்லை. கதவு சாத்தி போடு. கதவு சாத்துறேன். இங்க பாரு.